சரி வா வந்து உட்காரு முதல்ல. அதெல்லாம் தெரியாது, நான் இப்படிதான் நிப்பேன். என்ன பண்ணுவீங்க? என்ன ரவுடி ரக்கமா சொன்னீங்கல்ல. அதான் நான் மல்லுக்கட்ட உனக்கா சொல்லி தரணும். என்ன ஒருத்தர் ரொம்ப பவ்யமா இருக்கும். வேற என்ன பண்ண அதை கண்டுக்கவே மாட்டாளு. எடுத்து வச்சு கொண்டு போலதான் இருக்கு எங்கத்த யோகா வேணும் மச்சான். சந்தோஷம் செத்து படிட்டு வந்தாச்சு. அதெல்லாம் சிறப்பா உனக்கு இருடா நடிக்கிற போய் என் தங்கச்சிட்டு நீ தான் மாட்டணும் பார்த்துக்கோ. ஏன்னா நடத்து சரி உட்காந்துட்டு யார் கூட சண்டை பண்ணுவோம் போடு. ஓகே ஓகே. லவ் யூ குட்டிமா ப்ளீஸ் மன்னிப்பியா. லவ் யூ டூ. மன்னிக்க மாட்டேன். கேடி மாமா எப்ப கிளம்புறோம்? என்னடா இங்க போர் அடிச்சிருச்சா? இல்ல, அதான் சொன்னால நாளைக்கு பிரகதி கல்யாணம். ஆமால சாரிடா நான் நிறைய ட்ரை பண்ணேன். பி நாளைக்கு 3 o'clock ஃபிளைட் தான்டா கிடைச்சது. early மார்னிங் தானே, பரவாயில்ல. இல்லடா ஈவினிங். ஈவினிங்கா? அதுக்கு முன்னாடி ட்ரெயின் பஸ் அது மாதிரி தான் ட்ராவல் பண்ணி மாற்றி மாற்றி போக முடியுமா? போகிறது பிரச்சனை இல்லை வீரா, மழையா இருக்கே அதான பிரச்சனை. இல்லை நான் அவளை மட்டுமா கூப்பிட்டு போறேன். அவன் அந்த கல்யாணம் அட்டன் பண்ணிட ஒரு மாதிரி ஆயிடுவா. என்ன நினைச்சிட்டு இருக்க? அவ இஷ்டத்துக்கு ஆடுவியா? அவங்க புயலா இருக்கு. அம்மே அப்செட் ஆகுதா? நான் பார்த்துக்கிறேன். 2 வருஷம் ஒன்றா இருந்துட்டாங்க. இப்போ ஒரு கல்யாணம் போது தள்ளி இருந்தால் வருத்தம் இருக்காதா? சூழ்நிலை ஒண்ணு இருக்குல்ல. ஏன்னா எல்லாரும் போல நான் சொல்றேன், நான் அவளை கூப்பிட்டு போறேன்னு தானே சொல்றேன். ரொம்ப ஆட்டத்துக்குலாம் ஆடுற பாத்துக்கோ. இல்லை வீரா முடியாது. என்னக்கு சொல்றீங்க? ஃப்ளைட்டே வானிலையை பொறுத்து ஒரு டவுட்ல தான் சொல்லியிருக்கோம். கெஞ்சி அங்கே என் ஃப்ரெண்ட் இருக்கிறதுனால கேட்டதுனால போட்டு கொடுத்துருக்கோம். ஃப்ளைட் எடுத்தாங்கன்னா அதில் நீங்கள் போய்க்கோங்க அப்படின்ற மாதிரி. ட்ரெயின் எல்லாம் கேன்சல் தான். ட்ரெயின் எல்லாம் போல தண்ணி தேங்கி நிற்கிது இல்லை. ஸோ ட்ரெயின்லாம் போலப்பா. அதனால எந்த பக்கமும் இங்கே பக்கத்தில் கூட போக முடியாது. நீ கார்ல போய் வேற ஊர்ல போய் பார்க்கலன்னா கூட வேற ஊருக்கு போறதுக்கு வழியில ரோடு எல்லாம் தண்ணி இல்லை. நம்ம ஏரியால கொஞ்சம் ஓகேவா இருக்கு. நம்ம ஏரியாவை தாண்டி மீதி எல்லா ஏரியாவுமே அந்த அளவுக்கு இல்ல. சரிவு எல்லாமே அப்படிதானே இருக்கு. புரியுது அங்கிள், எனக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் கிடைச்சா போதும், நான் அவளை கூப்பிட்டு போயிடுவேன். அமைதியா இருவீரா சொல்லிட்டேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எப்போ ரிலீஸ் பண்றாங்களோ அப்பயே போய்க்கலாம். நான் வேணா இங்க இருக்க போலீஸ் கிட்ட பேசி பார்க்குறேன். பிடிவாதத்துக்கே பண்ணுங்க அப்படிதானே? நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன்ல. நான் இப்ப ஏதாவது கேட்டேனா? சும்மா என்ன வம்புக்கு இருக்காதீங்க எல்லாரும். ஏய் வேண்டானா விடுங்க. மகமே பேசிப்பாங்க, இவங்க இது பண்ணிப்பாங்க. நான் அவரை மட்டும் தானே கேட்டேன். யாராவது கூட்டு போங்கன்னு சொன்னா தேவையில்லாம திட்டு வாங்கி கொடுப்பாங்க. இப்ப பாரு யார்கிட்ட தேவையில்லாத சாபம் வாங்குறதே வேலையா போச்சு. யார் பண்ணாலும் எனக்கு தான் திட்டு, எனக்கு தான் சாபம். ஆண்டி வரலையா? இல்லம்மா, அவங்களுக்கு மனசு சரியில்லைன்னு அவங்களே இருக்காங்க. யாரையும் பெருசா பார்க்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. சென்னைக்கு போனாதான் அவங்க கொஞ்சம் தேடி வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓ, அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணியா? எங்க இருக்காங்கன்னு கேட்டியா? கேட்டேன். ஏதோ லாட்ஜில் தங்கியிருக்காங்களாம். அந்த வீட்டுக்கு போனாங்களாம். தாத்தா உள்ள சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாராம். ஏன்னா திவ்யா ஃபோன் பண்ணி தாத்தா கிட்ட எல்லா கதையும் சொல்லிட்டாங்களாம். ஸோ தாத்தா இந்த வீட்டுக்குள்ள வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அவங்களுக்கு என்ன தெரியவா போகுது அப்படின்னு அவர் கேட்டாராம். அதெல்லாம் முடியாது, நாங்க இந்த வீட்டுல இருக்கணும், வெளியே போங்க சொல்லிட்டாரோம். அதனால ஏதோ லாட்ஜில் இருக்காங்க. இந்த வீட்டை விட்டு தத்துறதுக்கே உங்களுக்கு உரிமை இல்லை, இதுல அந்த வீட்டை விட்டு தத்திருக்காங்கள. இந்த வீட்டை விட்டு தத்த எனக்கு உரிமை இல்லை, அந்த வீட்டை விட்டு தத்த எனக்கு உரிமை இருக்கு. அது கொழுப்பு. அவங்க பண்ணதெல்லாம் சரி, அப்படித்தானே? சரி தப்புன்னு நான் சொல்ல வரல. அவங்க பண்ணது சரி. தப்புதான். வயசு பொண்ணு வச்சிருக்காங்கன்னு அடுத்தவரில் விடலாமா? கூட்டு வந்து மாப்பிள்ளைக்கு கட்டி வைங்க. போய் உடச்சிருவேன், புரியுதுல? தங்கச்சி அப்படிதான் தேவையில்லாம பேசும். நீங்க எதுக்கு சண்டை போடுறீங்க 2 பேரும்? முறை பேச்சுப்பா வர வர அவளுக்கு. நான் சொன்னேன் வாய் ஆடாது என்ன? இப்ப தெரியுதுல்ல அவள் லட்சணம் உனக்கு. தான் வாங்கி கட்டுறா. என்ன எல்லாம் என் பக்கம் போய் திரும்புறீங்க? எனக்கு பண்ணதெல்லாம் நியாயம்ன்றீங்க. அப்படி சொல்லலடா. இந்த வீடு எனக்கு உரிமை இருக்குல்ல, அதனால என் வீட்டுல உங்களுக்கு கூட சொன்னேன். என் வீட்டுல நான் கூட சொன்னேன். என் மாப்பிள்ளை திட்டினவங்களுக்கு என் வீட்டுல அடையில நான் தான் என் பொண்ணு விட்டு சொல்ல சொன்னேன். போதுமா? அப்பா உன்னை அப்படி கேட்டக்கூடாது, உடனே வரைஞ்சு கட்டிட்டு வந்துருவீங்களே. அப்படியே தெத்திட்டீங்களே, எங்க போவாங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாம கேட்டேன். இது ஒரு குத்தமா? அப்படின்னா போங்கப்பா. நான் கூட போய் அவங்க கூட குடும்பம் நடத்துங்க. சொன்ன எனக்கு சொல்றதுக்கு உரிமை இருக்கு. பேசுற பேச்சு பாரு, கொழுப்பு. பெருசா பேசிட்டோம். தானே சொன்னேன், இன்னும் இவர்கிட்ட சொன்ன மாதிரி கொஞ்சம் பேர் மூஞ்சிலி கொடுத்துறேன். தான் வந்தானு இருக்கு. இந்த மாதிரி ரூம்லயும் இருந்திருக்கேன். வாரத்துல இருக்க வைக்கிறாங்க. என்ன பண்றீங்க? நாங்களும் வந்துட்டோம் விளையாட. வாங்க வாங்க. இங்க இல்லாம தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். மாமா ஆமா சமாதானப்பட்ட ஆள் தேவைப்படுதுல்ல. என்ன என் மச்சிச்சு வந்து அவங்க ரூட் கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அக்கா
எனக்கு யாருக்கும் அக்காவும் இல்லை சொக்காவும் இல்லை. போங்க அப்படி. அக்கா நீங்க வாங்க இங்க. அப்புறம் உங்க மாமி பிரேமலோகத்துல உட்காருங்க. பஸ் பரவாயில்ல, அப்படியே இருந்துட்டு போறோம். நீ திரும்ப நாத்தி. ஓகே லவ். ஆப்பி யாருக்கு? போதும் கில்லார்ல எல்லாவ அதுக்குதான். சரி சரி. நம்ம பேசுறோம். அம்மே சாரி அம்மே. என்னண்ணா என்ன பேசணும் இந்த நேரத்தை பேசிச்சு சொல்லுண்ணா. பேசிச்சோல அது போதும். மீதி கதை நம்ம பார்த்துக்க. சரிண்ணா. அக்கா எவ்வளவு விருப்பத்துல தெரியுமா? என்ன வெறுப்பேத்துறா? அக்காவை போய் சொல்ற அப்படி எதுவும் கேட்காத. ரெண்டு பேரும் பேசுனீங்கன்னு வைங்களேன், என்ன பண்ணுவேன்னு தெரியாது. என்ன பண்ணோம்? மொத்த குத்தம் நீங்க தானே பண்ணீங்க. அப்புறம் என்ன செஞ்சுட்டு எல்லாம் போனீங்க உங்க அக்காவை? என்ன எல்லாரையும் மச்சின் சேர்த்துட்டீங்க? பாவம் அதுங்க அப்பாவே குழந்தைங்க. அப்படி பார்த்தா அதான் உண்மை. அவங்க அப்பாவே குழந்தைங்க தான். உன்னை பார்த்தா என்ன டென்ஷன் ஆயிடும். இவன் போதும் புருஷன் தண்டிச்சது பண்ணிட்டு இருந்த வயதுக்கு மேல உட்கார வச்சுப்பா பார்த்துக்கோ. தெரியும்ல என்ன பண்ணாலும் வேலைக்கு ஆகாது. வேலைக்கு ஆகாது. இது சமாதானம் நான் அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. இதான் அதை பண்ணிருப்பாரு யோசிச்சுப்பாரு. ஏதோ ஒரு சின்ன விஷயத்துக்கு ஆசைப்பட்டேன், அதுக்கு கொஞ்சம் அடம் பிடிச்சேன். சின்ன விஷயம் அப்ப ஏதோ பெரிய விஷயத்துக்கு ஆசைப்பட்டிருக்கான். என்னன்னு கேளு என்னன்னு கேளு. இல்ல சின்ன விஷயத்துக்கு ஆசைப்பட்டேன். அதெல்லாம் புருஷன் போட்ட விஷயம் வெளியே சொல்ல முடியாது. ஏதோ பெருசா ஆசைப்பட்டிருக்கான்டா. ஒழுங்கா கேளு. மாமனே ஒழுங்கா சொல்றான். சொல்லி படா பெக்கமா இருக்காது. பெக்கமா இருக்காதா? இருக்கிற புருஷத்துக்கு புரியுங்க. ஒழுங்கா சொல்லு. 2 பேரோட அண்ணன் சொல்ல மாட்டேன். எனக்கு ஒரு சந்தேகம். சந்தேகம் உங்களா கிட்ட தெரியும் எனக்கு உள்ளமா தெரியல. இது சாஞ்ச மாதிரி உட்காந்துருக்கு. அதான் கேரளா வீட்டு சட்டையும் பிடிக்கல. கூட பிடிக்கல, ஒரு மாதிரியா இருக்குடா. என்னமோ ஒரு மாதிரி வரப்பா இருக்கு. எல்லாம் கட்டும் போது அப்படியே இருக்கு, நம்ம கட்டின மட்டும் அப்படி இருக்கு. நான் தெரியலையே, வாய் மூடிட்டு இருக்கேன். வேற ஏதாவது மாத்தி இல்லாம தோணுது. சரி சரி, டாபிக் மாதிரி போதும். பதில் சொல்லு. சொல்லு போடா. பல விஷயம் கேவலமா விடுதுட்டான், ஒரே விஷயமா சொல்லிடுறா. இதை பத்தி பல விஷயம் கேவலமா நீங்க வைக்கமா இல்ல. இது ஒரு தங்கச்சி இழுத்து விட்டு போய் கொண்டுருவேன். மாமா மச்சட்டா, இதுல தங்கச்சிலாம் வரக்கூடாது. சில சில சொல்ல மாட்டேன். இதுதான்டா நம்ம கிட்ட எல்லாம் போடுவான்டா, ஒன்னும் சொல்ல மாட்டான். ஓ சரிதான், வாயில புடுங்கி வாங்கிக்கிறான்டா, திருப்பி சொல்ல மாட்டானே. அதை ஒன்னும் குடிக்கலாம்னு சொன்னேன், அவ்வளவுதான். அதை நான் அவளே இப்படி ஒம்பெடுத்திருக்கேன். அப்பனுக்கு காதல் மௌனுக்கு காதல். அவளே ஃப்ரெண்டு கலத்துக்கு முடியும் காண்டில் இருக்கா. அவளுக்கு பிள்ளைங்க விருப்பத்துனா நம்ம மறக்க வைக்கதான். இப்ப உடனே போயிடுவானா? சும்மா கோப்படுவா, கத்துவா, செங்குவா அப்படின்னு பார்த்தேன். மூஞ்சி வச்சு பண்ணி யாரு கண்டா? அப்போ சமாதான பத்திவா வீடு தரமா இழுத்து பிடிச்சி பண்ணிடுவோம். நடக்கட்டும். ஒழுங்கா வழி விட்டுருங்க சொல்லிட்டேன். நீ போ, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். நம்ப மாட்டேன். நான் ஓரமா நல்ல பையனா தான் இருக்கேன். உனக்கு வேணா நீ போய்க்கோ. முடியாது. அப்படியே நிப்பா. நீ எவ்வளோ நினைக்கிறேன்னு இருக்கும். இம்புக்காரன் கிட்ட வந்து எதுவும் பண்ண மாட்டீங்க. எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. உங்களுக்கு தான் ஏதோ ஐடியா இருக்கு போல. மாடு எப்படி பேசுது? கண்டிப்பா உனக்கு இங்க இருக்கு. நம்பி போறதுக்கும் பயமா தான் இருக்கு. தாண்டிக்கும் இன்னும் கொஞ்சம் தானே, கொஞ்சம் வலு பக்கமா உடச்சு ஓடி பார்க்கணும். இல்ல வேலை பிடிக்கல, அப்படியே ஓடிடு. அம்மா அதுதான் நான் சொன்னேன், நான் வரமாட்டேன்னு விடுங்க. ரொம்ப தள்ளி வச்சுட்டு இல்லைன்னா சும்மா கேட்டேன்னு ஃபர்ஸ்டே சொல்லிட்டோம். சும்மா நீ மூட தள்ளி விருப்பத்துக்காக அப்படி கேட்டேன். பிடிச்சிட்டு தள்ளி வச்சுட்டா. விடுங்க. முடியாது முடியாது முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓ. இதுதான் நம்பி வரமாட்டேன். என்னமோ யோகிய மாதிரி பேசுனீங்க. பத்தி விட்ட ஒன்றும் விடுங்கண்ணே. இதான் உங்க ஊர்ல விடுறது இல்ல, இதுக்கு பேரு தான் விடுறது. ஆமா, ஆளு கழுத்து கிட்டே பிடிச்சிக்கிறீங்களா? கோவத்துல தூக்கி கிக்கி போட்டீங்கன்னா அதான் விழும்போது உங்களை இழுத்துட்டு விழணும் தான். வரோம். விடுமா. சமாதானமா இருக்கியா சொல்லி விடுறேன். இருக்கேன், விடுங்க அதிக வரலையே. ப்ளீஸ். விட்டுருங்க. மாட்டேன். சரி சரி, கொடுத்துட்டு விடுங்க. இப்ப பாருடா. என்னடா நான் தான் கேட்டல, நீ பார்த்தல அப்செட்டா இருந்தா எப்படி? என் ஃப்ரெண்டு கல்யாணம் உங்களுக்கே தெரியும்ல. பீத்து போச்சு. சரி யாருக்கும் தெரியாம போலாமா? விளையாடுறீங்களா? நிஜமா தான் சொல்றேன். உனக்கு ஓகேனா யார் ஃபங்க்ஷனும் எனக்கு தேவையில்லை. நான் உனக்கு கூப்பிட்டு போறேன். பாப்பலாம். அது என்ன நம்பி வரதா பா. மாதிரி செக் வைக்காதீங்க, அப்புறம் தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும்ல. நான் பொறுப்பு. என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன். புரியுதா? எனக்கும் ஃப்ரெண்டு கல்யாணம் முக்கியம்ல. அப்புறம் என்ன, அதை நான் பாத்துக்கிறேன். எப்படி போறது? எப்படியோ போலாம். எந்த ரூட்டோ
ஊரூரா போயிட்டு கூட போய்க்கலாம், ஓகேவா? அது என்ன நம்பி வர ரெடியா இருக்கீங்களா? வீட்டுல அதுவும் அது இல்ல வீட்டுல புடிச்சு கூட வர, அப்புறம் என்ன? ஓகேனா சொல்லு, ஈவினிங் ஓடி போயிடலாம். எப்படி போறோமா? ஆமா, என்ன பண்றது, பொண்டாட்டி எடுத்துட்டு ஓடுறவன் இந்த உலகத்தையே நானா தான் இருப்பேன். நீங்க இதை ஒத்துக்க மாட்டீங்கல்ல, அதான் பொண்டாட்டி எடுத்துட்டு ஓடிடலாம் முடிவு பண்ணிருக்கேன். சீ. சரி, யோசிச்சு சொல்லு. ம். ஏன்னா என்ன நம்பிலாம் வந்துடாத, என்ன நம்பி வந்துதான் கூப்பிட்டு போறேன், ஓகே? புரியுது. கொஞ்சம் பயமா இருக்கு. சரி, இப்படி இருக்க டைம் இருக்குல்ல, யோசி. ம். நம்மளும் கல்யாணத்துக்கு போகுமான்னு தெரியாது, ஆனா ரிசப்ஷன் போகலாம், புரியுதா? அவங்களாம் ரிசப்ஷனுக்கு வருவாங்களானே டவுட், ஆனா நான் ரிசப்ஷன் கூப்பிட்டு போறேன், ஓகே? ம். புரியுது. ஏன்னா 95% சான்ஸ் இல்ல, நாளைக்கு ஃபிளைட் எடுக்க மாட்டாங்க, புரியுதா? அதனால நாளைக்கு தான் கிளம்புற மாதிரி இருக்கும். நாளைக்கு நைட்டுக்குள்ள எப்படியாவது நம்ம சேர்க்க வேண்டியது என் பொறுப்பு, புரியுதா? ம். சரி, போகலாம். ம். பேச வேண்டியவங்களை பேசி, கேட்க வேண்டியவங்களாம் கேட்டுட்டு, டிஸ்கஸ் பண்ண வேண்டியவங்க கூட நான் பண்ணிட்டு, அப்புறமா சொல்லுங்க, ஓகேவா? நம்பிக்கை இருந்தா, வார்த்தையை சொல்லி கில்ட் ஆக்காதீங்க. நம்பிக்கை இருந்தா வரணும்ல. நம்பிக்கை இருந்தா வரணும். இப்படி பண்ணாதீங்க. சரி, சும்மா சொன்னேன், உனக்கு என்ன தோணுதோ அதை செய். நீ வருத்தப்படக்கூடாது, இப்ப சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் போக முடியலன்ற வருத்தம் உனக்கு இங்க இருக்கக்கூடாது. நான் ஆப்ஷன் கொடுத்துட்டேன், புரியுதுல? உங்களை நான் கேட்டேன், அவங்க யாருமே சரியா ஒத்துக்கல. உன்னை இப்பயும் கூப்பிட்டு போக நான் ரெடியா இருக்கேன். அதனால என்ன ப்ராப்ளம் வந்தாலும் ஃபேஸ் பண்ணவும் நான் ரெடியா இருக்கேன், புரியுதுல? எனக்கு என் பாட்டு சந்தோஷம் முக்கியம். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். நீ வரமாட்டேன்னா அதுக்கப்புறம் ஜாலியா இருக்கணும். இதே மாதிரி வருத்தமா இருக்குது, மூஞ்சி கச்சிட்டு இருக்குது, இதெல்லாம் பண்ணி எனக்கு பிடிக்காது. நான் உனக்கு ஆப்ஷன் கொடுத்தேன், உனக்காக நான் உங்ககிட்ட பேசவும் செஞ்சேன். நான் கூப்பிட்டு போகவும் ரெடியா இருக்கேன். எனக்கு யார் ப்ரமோஷனும் தேவையில்லை, நீ ஏன் பண்ணி தானே? அதனால எனக்கு யாரோட சம்மதமும் தேவையில்லை, புரியுதுல? இவா பண்ணிக்கோ, வந்தீங்கன்னா கூப்பிட்டு போறேன், இல்ல என்னோட கேட்க சொல்றியா கேட்கறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லையா இங்கே இருக்கலாம், ஆனா நீயா இருக்கணும், யோசிச்சுக்கோ. ம். புரிஞ்சுது. உள்ள போலாம், வா. ம். போலாம். என்ன மச்சான், சமாதானப்படுத்திட்ட போல, அதான் லேட்டா வந்திருக்க போல. என்னவா உங்க வீட்டுக்காருக்கு? ஓய் அம்மோ, ப்ளீஸ் ப்ளீஸ், செல்லலே புச்சிலே அம்மால நீ வாமா. பையன் உங்க பக்கத்துல பக்கத்துல இருக்கிறது என் பொண்டாட்டி இருக்க தெரியும், நீ வாண்ண. என் பொண்டாட்டி விட முடியாது, கொன்றுவ. சாரிடா, இனிமேல் எக்காரணத்தை கொண்டு அவன் பக்கம் நிற்கவே மாட்டேன், சாரி. என் ஃப்ரெண்டே கிடையாது, அவன் ஃப்ரெண்ட்ல இருந்து நான் டைவர்ஸ் பண்ணிட்டேன். அடப்பா, வீர டைவர்ஸ் பண்ணிட்டேன். ஆமாண்டா, அவன் கூட டைவர்ஸ் பண்ணிட்டேன். ஜமா. நிஜமா, அவன் வெறும் மச்சான் தான், என் தங்கச்சி புருஷன் தான், அவ்வளவுதான். அப்படின்னா ஓகே, மன்னிச்சிட்டேன். சரி, லவ் யூ. லவ் யூ டூ. அவன்கிட்டவா போடா, இப்போதான் நான் எழுதி குடிச்சு வச்சிருக்கேன். கிட்ட போயிட்டு அங்க போயிட்டு வேற வேலை இல்லை, கிளம்புங்க. குட்ரா, காலையில இருந்து சோகமா இருக்கா, நேத்துல இருந்து என் தங்கச்சி சோகமா இருக்கா. குட்ரா, ரிசப்ஷன் நைட்ல மூட் அவுட் ஆனவதான். குடு, 2-3 நாளா நாங்க சரியாவே பேசல. பரவாயில்ல, தள்ளி என்ன பேசுங்க, தப்பு இல்ல. அதுல ரொம்ப தப்பு. கொடு. முடியாது ஒன்னே, ஈஸ்டா தொலை, அப்புறம் பாத்துக்கிறேன். ஏய், அண்ணனை மன்னிக்க மாட்டியா? அவனெல்லாம் மன்னிச்சிட்ட? ஆர் யூ? இப்படியா மனசு நொறுக்கிட்டியே? என்ன என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்கான், ஏடா யோசிச்சுக்கிட்டே இருக்க? ஒண்ணுலடா. சாரி, ப்ளீஸ் மன்னிச்சும். பழிச்சுப்போ. நான் தூ மன்னிச்சேன். குட் வைஃப். நீ ஒரு திருந்தா ஜென்மம், உன்னை எதுக்கு மன்னிக்கணும் தான். இந்த ரீசனால தான் மன்னிச்சேன். எப்படி இருந்தாலும் அவர் பண்றாரு, பண்ணதான் போறாரு. இவர் மேல கோவப்பட்டு என்ன பிரயோஜனம்? விட்டுருவோன்னு விட்டுட்டேன். ஓ, அப்படின்னா ஓகே. நம்பலையா? சே, ரொம்ப நியாயம். நீ பிரசிங் பட்டக்கூடாது. உண்மையை சொன்னா விடு, நாங்க வேற பேச வந்தோம், டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே. என்ன பேசணும்? உனக்குள்ள என்ன ஓடுதே, அதான் என்ன? நான் மூளைக்குள்ள ஓடல, உங்க ஃப்ரெண்டு மூளைக்குள்ளதான் ஓடுது. என்னடா, என்ன கதை? அவதான் உண்மையே இருக்காளே. ம். யார்கிட்டயும் சொல்லாம நான் உன்னை கூட்டு போறேன்றேன், கேட்க மாட்டேன். ஏன்டா, ஏன் இந்த வில்லங்கம்? அதானடா, போலீஸ்காரடா, எப்ப பார்த்தாலும் அதானடா இதானடான்னு. தங்கச்சி வந்துட்டு ஒரு தான் போலீஸ் கூட மறந்துடுவாரு. நான் கேட்டேன், அவங்க ஒத்துக்கல. நான் என்ன பண்ணட்டும்? அவங்க ஒத்துந்தாங்கன்னா அப்போ ப்ரொமோஷனோட போயிருப்பேன். இப்போ ஒத்துக்கல, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்கு அவ சந்தோஷம் முக்கியம். அவளுக்கு அது லைஃப் லாங் ஒரு கில்ட் ஆகிடும். அந்த கூட்டு நான் கொடுக்க விரும்பல. அதனால நான் கூட்டு போறதை முடிவு பண்ணிட்டேன். அவ தான் ஓகே சொல்லலை இன்னும், அதை யோசிச்சுட்டு இருக்கா. அவன் முடிவு பண்ண எனக்கு ஓகே. அப்ப எல்லாரும் இன்னைக்கு கிளம்புறோம். ஹலோ, நானும் என் பொண்டாட்டியும் தான். அது என்ன எல்லாரும்? இதுல கூட என்ன என் பொண்டாட்டி விட்டுறாதீங்க. தனியா அதுல ஒண்ணு வேணாம், நான் வரேன். விடுங்கடா, நானும் என் பொண்டாட்டி போய் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்றோம். அதான் பொத்தி வைக்கிறீங்கடா. நம்ம போனடா, வேண்டாம். ஒன்னா கேடு, அங்கங்க மழை புயல், அங்க பிளாக் பண்ணி விடுவானுங்க, மடக்கி விடுவானுங்க.
நான் வரேன். சார் ஒன்றும் தேவையில்லை, வேணா ஃபோன் பண்ணி உங்க இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். ஈடி உண்மையை சொல்றேன். என்ன என்ன யோசிக்கிற? அதுக்கப்புறம் திட்டுவாங்கல்ல, அவங்க என்ன பேச்சு பேசுவாங்கன்னு யோசிச்சா பயமா இருக்கு. பேச்சு தானே, வாங்கிக்கலாம். இந்த அட்வென்ச்சரையை மிஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ண. அவர் கூட இப்படி உள்ளது ஆசையா இருக்கு. அந்த வார்த்தையாவது சொன்னீங்க. ஏன் அப்படி ஓட்டுரு? அவன் ஓட்டுனா அந்த இப்பதானே ரியாக்ஷன் கொடுத்த. அது பயத்துல கொடுத்தேன், அதுக்குன்னு உங்க கூட இப்படி ஒரு ரைட் எனக்கு பிடிக்காம இருக்குமா? இப்போ பிடிச்சிருக்கு. அதெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனாலும் பயமா இருக்கு. அதானே ஒரு விஷயத்தை தூக்கி போடணும். பயத்தை தூக்கி போடு, இல்ல விஷயத்தை தூக்கி போடு, அவ்வளவுதான். அவன்கிட்ட அவங்க சொன்னதான். எல்லாரும் போலாம்டா. சரி மாப்பிள்ள, மறுபடியும் ப்ரொசீஜர்லாம் இருக்கு, விருப்பிடாது. எனக்கும் ஆசையா இருக்கு. ஆமா, 5 பேர் போலாமா? இவங்க தான் அவளை கூட்டு முடியாது. ஏன் இப்படி பண்றீங்க? நான் என் பொண்ணு கூட ஒண்ணுதான், நான் என் பொண்ணு மட்டும்தான். ஜாலியா இருக்கும்ல? ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சொன்னா கேளு, வேண்டாம். ரொம்ப மோசம். டேய் நானாவது வரேன்டா, இவங்கெல்லாம் ஒன்னா வரட்டும்டா, வாடா. எனக்கே ஆசையா இருக்குடா. நீங்க நானும் அண்ணா, ஓகேவா? அப்பதான் உங்க அண்ணனுக்கு தூத்திட்டு இருக்க முடியும். உங்க அண்ணன் கிடைக்கும். எப்படி பண்றீங்க? வருவேன், ஆனால் உங்க அண்ணன் அதிகமா பேசுவேன், அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், புரியுதா? ஒவ்வொரு அவன் கூடவே கொஞ்சம் கொலாவ எனக்கு காண்டாக்கும். எதுக்கு? அதுக்கு நான் தனியாவே இருந்துக்கிறேன், புரியுதா? பரவாயில்ல, அதுக்கு நீங்க அண்ணன் கூட இருக்கும், உங்களுக்கு சந்தோஷமாவது இருக்கும். என் கூட வரதுன்னு பிடிக்கல. புரிஞ்சது. பிடிக்கும் பிடிக்கும், போதுமா? ரெண்டு பேருக்கும் எதுவும் வேண்டாப்பா. சரி பட்டு நாம, ஓகேவா? ஆனா இந்த மாதிரி தாவணிலாம் செட் ஆகாது. அவன் ஏன் வேண்டாம், உனக்கு என்ன கம்ஃபர்ட் ட்ரெஸ்ஸோ அதை போட்டுக்கோ, புரியுதா? எப்படி எப்படி டிராவல் பண்ணணும் தெரியாது, அதனால உனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்க ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ. ஒரே ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துக்கோ, ஒரு சேஃப்டிக்கு, ஓகேவா? ஒரே ஒரு பேக் பேக் ரெடி பண்ணிக்கோ. உனக்கு தேவையான ஸ்நாக்ஸ் வாட்டர் பாட்டில் வச்சுக்கோ, அதில் ஒரு செட் ட்ரெஸ் வச்சுக்கோ, ஹாட் வாட்டராக வச்சுக்கோ ஃப்ளாஸ்கில், ஓகேவா? வேணா ஜர்க்கின் எடுத்துக்கோ. கேஸ்ல விட்டு லொஸ்க்கு அதெல்லாம் வேண்டாம். பேக் பேக் எடுத்துக்கோ, போதுமா? ஓகே. அவரே ஃபர்ஸ்ட் டைம் உங்களை எங்கே வெளியே கூட்டு போகணும்னு நினைக்கிறேன். அதை போய் கேட்குறீங்க. நாமளும் போனது இல்லைல்ல. இது உங்க ஜோடியா போயிட்டு வரட்டும். அடுத்து நம்ம ஒரு ட்ரிப், நிஜமாவே ட்ரிப் போடலாம். ஏதாவது ஒரு இடம் டிஃப்ரெண்டா டிராவல் பண்ணி போகலாம். நல்லா இருக்கும்ல? டைரக்டா போகாம ஏதாவது ஒரு வெஹிக்கிள் மாறி 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 எக்ஸ்ப்ளோர் பண்ணி போகலாம் எல்லாருமே, ஓகேவா? எனக்கு போகணும். திரும்ப போட்டுடலாம். ஓகே ஓகே, போயிட்டு வரட்டும். சரி, நான் வரல, போயிட்டு வாங்க. ப்ராப்ளம் நான் மட்டும் ஃபோன் பண்ணுங்க, நான் பார்த்துக்கிறேன். சரிடா, இது போய் என்ஜாய் பண்ணுவோம், ஒன்றும் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் குரூப் ட்ரிப் இதே மாதிரி பிளான் போடுறோம், புரியுதுல? இஷ்டத்துக்கு வண்டி ஏறி, இஷ்டத்துக்கு தாண்டி, இஷ்டத்துக்கு எங்கன்னா போய் நமக்கு தேவையான இடத்துல ரீச் ஆகும். கண்டிப்பா பண்ணலாம். டீலுக்கு ஓகேன்னா எனக்கும் பிரச்சனை இல்லைப்பா. எப்போ வேணா வருவேன். உன் தங்கச்சி தான், ஆனால் உன் தங்கச்சி கேட்டுக்கோ. ஏன்னா ஒரு பேப்பர் போட்டாரு, அவரும் சொல்லிட்டா போட்டாரு. போதும், பிளான் போட்டு போலாம்டா. மன்னிச்சிரு, தெரியாம வைத்து வந்துட்டேன். ஏன் எடுத்துருப்பாமோ ரவுடி ராக்கமோ? உண்மையை சொன்னா ரவுடி ராக்கமாவா தான் தெரியும். சரி சரி, மன்னிச்சு. ஈவினிங் எஸ்கேப். அப்போ வீரா திவ்யா எடுத்துட்டு வர போறான். நல்லா இருக்கீங்களா? ஆமா ஆமா, என் பொருள் எடுத்துட்டு வர போறேன். அண்ணன் கையிலே சொல்றேன். ஆமா, என்ன ஒரு ராஜா ஒண்ணு நடத்து. டேய், இதெல்லாம் அவசியமா? என்னடா? மழையா இருக்குடா, பயமா இருக்குடா. ஒண்ணு இல்லை, நான் பாத்துக்கிறேன். இதாவா? அவங்க எல்லாருக்கும் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டு வந்திருக்கா, ரெடி ஆயிட்டு இருக்கா. அப்பதான் தேட மாட்டாங்க, அதுக்குதான். சரி சரி. என்ன வாங்கி கட்ட போறோமோ தெரியலப்பா. ஃபோன் ஃபுல் சார்ஜ் போட்டுக்கிட்டியா? இதெல்லாம் போட்டாச்சு. கையில கேஷ் வச்சிருக்கியா? எல்லாருக்கும் கார்டு கார்டு போயிட்டு போறேன். கையில காசு இருக்குடா? எல்லாம் இருக்கு. இல்லைன்னா என் பசங்க எடுத்துக்கூடா. இருக்கு. பரவாயில்ல, இருக்கு, எடுத்துக்கோ, சொன்னா கீழே இருக்குடா, பயப்படாதடா. அதானே சொல்றேன். 7,000 ரூபாய் கையில காசு வச்சிருக்கேன், போதுமா? போதும். இதுதான் என் பசங்க ஒரு 3,000 ரூபாய் 10,000 வச்சுக்கோயே. என் பஸ்ல கூட இருக்க சேஞ்ச் எடுத்துட்டு போ. 100 ருபீஸா கூட இருக்கு பாரு. மொழியில வந்து சில்லறைங்க இருக்கு, எடுத்துட்டு தரவா? இல்ல, இருக்கு, கம்மியா ரெண்டு பேரும். ஏதாவது ஃபோன் பண்ணு, எங்க இருக்கோ அந்த ஏரியா போலீஸ் வச்சு அதை பண்றேன். சாதாரண டிராவல் தானே பண்ண போறோம். எங்கேயோ என்ன சொல்லுவாங்க, அது தடை செய்யப்பட்ட இடத்துக்கு நம்ம போற மாதிரியே பண்றீங்களா? புயலும் மழையுமா இருக்குல்ல, அந்த பயம் தான். எல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, இப்ப பாத்துக்கோ. சரிங்க போலீஸ்கார். வாங்க வாங்க. இந்த புருஷன் பொண்டாட்டிக்கு மேட்சிங் சொல்லியா கொடுக்கணும்? கம்ஃபர்ட் ட்ரெஸ். சரி, பேக். இதே வாட்டர் ப்ரூஃப் பேக்னு கொடுத்தாங்க. ஆமாண்டா, அது நனையாது, நனைஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, தண்ணி ஒட்டாது. கொஞ்சம் எடுத்துக்கிட்டியா? எடுத்துட்டே நீ பேக் கொடு. மாட்டிக்கிறேன்.
இன்னும் வேண்டாம், எந்த பேரும் வச்சுக்கிட்டு வேண்டாம். என்ன ஐயா, கிளம்பும்போது வாங்கிக்கோங்க, நானே வச்சுக்கிறேன். வச்சுக்கோ. இப்படி மேட்சிங்கா போட்டிருக்கீங்க. அன்னி ட்ரெஸ், நான் என்ன ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேன்? ஆமா இது டூம் ப்ரௌன்ல போட்டிருந்தான்னு வச்சுக்கோயே, பர்ஃபெக்டா இருந்திருக்கும். உங்க வீட்டுக்கு வருது, அதுவும் வாட்டர் ப்ரூஃப். போலீஸ்கார ஷூல தண்ணியில எல்லாம் போனாலும் எதுவும் ஆகாம இருக்கிறதுக்காக வச்சிருந்தாலும் அதை தான் போட்டிருக்கேன். ஏன் அப்படி? அதானங்க ப்ரௌன் பேண்ட், அந்த ஷூ போட்டா எல்லாரும் நினைப்பாங்க மப்பி போலீஸ். அதுக்குதான் எனக்கு வந்தா கூட ஓகே இது போலீஸ் போல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலாம் இருக்கலாம். பிளானிங்க பேர் ஃப்ராடு தரும். இல்ல ப்ரெஸ்ஸே இல்லாம சும்மா சில பேர்ல இந்த ஸ்கூட்டி பைக்ல எல்லாம் ப்ரெஸ் ஓட்டுவாங்கல்ல, அது மாதிரி இது. ஓ, ஓகே ஓகே. சரிடா, நான் கிளம்புறோம். இதுவா வெளியே? நின்றுவேன் யாராவது பார்த்து ஓப்பி எடுக்கிறதுக்கு. நாங்க நேரம் பார்த்து ரெக்ஸஸ்கே போவோம். கொடுங்க. இல்லடா ஒரு சப்போர்ட். சப்போர்ட்டா வேண்டாம், புரியுதுல்ல? சரி சரி புரிஞ்சது. கிளம்புங்க கிளம்புங்க. எல்லாம் பத்திரமா சீக்கிரமா சென்னை வந்து சேருங்க. பார்த்து சென்னைக்கு போங்கடா. கண்டிப்பா. பி கேர்ஃபுல். ஷுவர். பாய், டேக் கேர். சொல்லு. எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பரவாயில்ல, நான் அப்படி பழகிட்டேன். புயல்ல பட்டி போலும். இது போய் தூங்கல வச்சுக்கோ. ஏன் மாட்டிக்க தெரியாது. ஆனால் நான் பார்க்காம இருக்கேன். புரிஞ்சது. ஓகே, எல்லாருக்கும் பாய். கேர், போயிட்டு வரேன்.